ஹாய் சகலகலா டிவியில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து ஈஸ்ட்மேன் கம்பெனியோடைய லித்தியம் இன்வெர்டர், லித்தியம் பேட்டரி. என்ன இது வந்து பார்த்தோன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இவர் தான் வந்து எங்கள் சம்பந்தி. ஓகே, சார் பேர் வந்து முரளிகண்ணன். ஓகே, சார் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமானது எல்லா காலேஜஸ்க்கு முக்கியமான R&D பெரிய பெரிய ரிசர்ச் சென்டரு, டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னுடைய இனம் தான். ஓகே, எல்லாம் ஒரே எப்படி அமைஞ்சிருக்கு பாரு சம்மதி கூட வந்து. என்ன சரி, சாருடைய சார் அதனால SF சோனிக்கு அது. ஓகே, அந்த பழைய இன்வெர்டர். ஓகே, இது போட்டு எத்தனை வருஷம் சார் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு சார். 15 வருஷமா? வீடு வாங்கினா போதும், ஸ்டார்டிங்கில் போட்டது. அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணது, ஆச்சரியமாக இருக்கு மேடம். சரி, பேட்டரி 3 இயர்ஸ் 3 வருஷம். ஸோ அது கரெக்டாக 3 இயர்ஸ் தான் வருது. அவ்வளோதான் போயிடும். ஆமாம், ஆனால் இன்வெர்டர் பாருங்க 15 வருஷம் வந்து குவாலிட்டி இல்லை. ஆனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது ஸ்கொயர் வே தான். இது இன்வெர்டர் ஸ்கொயர் வே தான், சைன் வே கிடையாது. இப்போ வந்து இப்போ நம்ம சம்மதி வீட்டுக்கு வந்து ஈஸ்ட்மேனுடைய ஓகே, இது வந்து பார்த்தா வந்து 12 வோல்ட்டு 1300 VA. ஓகே, இது பார்த்தா வந்து உங்களுக்கு LFP வந்து 160 AHக்கு ஈக்குவலாக 150 AHக்கு ஈக்குவலான லித்தியம் பேட்டரி. LFP4 லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பாதுகாப்பான பேட்டரி. ஈஸ்ட்மேன் கம்பெனி, பேன் இண்டியா கம்பெனி, உங்களுக்கு எல்லாருக்கும் சர்வீஸ் தரக்கூடியது. அதனால் வந்து சார்ட்ட சொன்னேன், இது 2 பிராண்ட் சொன்னால் இது ஓகே சார் சொன்னார், வாங்கியாச்சு. சரி சார், அதை எடுத்துகிட்டு என்ன சார் டக்கு டக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ப்ளக்கு பிடுங்கி ப்ளக்கு சொல்கிறது தான் ஆல்ரெடி இங்கே எல்லாம் டிஃபால்ட்டாக வச்சிருக்காரு. கரெக்டாக சார்? பண்ணிடலாமா? அது அப்புறம் டிஸ்மாண்ட் பண்ணி வெளியே ஜாக்கிரதை இறங்கிட்டு டக்குன்னு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு லோட் டெஸ்ட் மட்டும் காமிச்சிடுறேன். யார் வந்து இது வந்து யார்கிட்ட வாங்கணுன்னா சார், இங்கே சென்னையில் வந்து ஓம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க. அவங்க தான் உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஓம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மல்டி பிராண்ட் பண்ணுறவங்க. அவங்க ஈஸ்ட்மேனுடைய ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர், டீலரோ கூட. எனக்காக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. சம்மதிக்கு வேணும்னு சரி பண்ணி தந்தாங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தா நமக்கு வந்து 28,500 ரூபாலேருந்து 32,000 ரூபா இருக்கும். அன்றைக்குள்ள ப்ரைஸை பொறுத்து, அன்றைக்குள்ள டிமாண்டை பொறுத்து, ஸ்டாக்கோடைய இதை பொறுத்து மாறுது சார். ஏன்னா ஏறுது இறங்குது ஸ்டாக்கு. இவன் எல்லாருக்கும் கரண்ட் வேறு பிடிங்கி விட்டுருக்கிறேன். ஏன்ப்பா ஃபீஸ்லாம் பிடுங்குறீங்களா, ஏன்ப்பா கொடுக்குறீங்களா, சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல. ஓகே சரி சார், போட்டுருவோம். ரைட் சார். இதை பாருங்க, என்னென்ன எடுத்து வந்துருக்கோம் பாருங்கள். கிளாம் மீட்ரு, கட்ரு. ஓகே, எல்லாருக்கும் பாருங்க. ஆமாம், சோலாரு. இது வந்து பிடபிள்யூ சார்ஜரு. இது வந்து பார்த்தா வந்து ஒரு ஸ்மார்ட் சுவிட்சு. இது மாதிரி நிறைய என்னென்ன இருக்கும் சார். பொக்கிஷன் வச்சுருப்பேன் நான் நிறைய. இது வந்து வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தீங்களா? வெரி குட், சூப்பர். சோலார் சார்ஜர். ஆமாம், காலேஜுக்கு ஒரு பண்ணி கொடுத்தீங்களா? ஒரு ஐடிஐக்கு நம்ம என்ன தான் சார் பண்ணி வெரி குட். சரி, போட்டுருவோம். சார் வந்து டெக்னீஷியனுங்க. ஆக்சுவலி உள்ள சிப் லெவலில் ஒர்க் பண்ணுவார். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் முக்கியமாக இந்த ஆசிலாஸ்கோப் தானே சார் பண்ணுறீங்க நீங்கள்? ஆசிலாஸ்கோப் தான் மெயின். எதுவா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் தேவைப்படுது இல்லை? மோஸ்ட்லி எப்படி நானே தான் பார்ப்பேன். மோஸ்ட்லி ஃபால்ட்டரில் எதுவாக இருந்தாலும் சின்ன வீட்டு ஒர்க் எல்லாமே நீங்களே பார்த்துருக்கீங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே நீங்களே பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான், அது அப்படி தான் அமையும். கரெக்டாக ஜாடிக்கேற்ற மூடி இருந்த மாதிரியே என்னுடைய பொண்ணுக்கேற்ற ஹஸ்பண்ட் அமைச்சிட்டாப்புல, மாப்பிள்ளை வந்துட்டாப்புல. இப்போ சம்பந்தியும் பாருங்க அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ சைன் வேவ் வந்தால் கூட வெறும் லித்தியம் பேட்டரி மட்டும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது, மாற்றிக்கலாம். ஆனால் ஸ்கொயர் வே டெக்னாலஜி மாறி போச்சு. எல்லாம் வேணாம், அதில் புதுசு ரெண்டுமே புதுசு அதில் போட சொல்லிட்டேன் நான். எல்லாமே இப்போ VLDC ஃபேன் போட்டது. VLDC ஃபேன் நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். ஆமாம், சைன் வேவ் தான் பக்காவாக இருக்கும். சவுண்ட் வராமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி சவுண்ட் வரும் தெரியுமா சார்? சவுண்ட் வரும். ஆமாம், ஜாக்கிரதை. கொடு நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. மேலே உள்ளது இன்வெர்ட்டரா? ஆமாம், சார் வாரண்டி கார்டு, பேட்டரி பிரிப்போமா சார்? இந்த வாரண்டி கார்டு என்ன சார்? பில்லு வந்து ஆன்லைனில் அனுப்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். பத்திரப்படுத்தி வச்சுங்க. ப்ளஸ் மைனஸ் டெர்மினல், இதுக்கான ப்ளஸ் மைனஸ் இதோ ஒயர் வந்துச்சு பாருங்கள். ஓகே, இந்த டெர்மினல் வந்துச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய. பண்ணிடலாமா சார்? பண்ணிடுறீங்களா? பண்ணலாம் சார். ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். மேலே ஏற்றிடலாம். அதே இடத்துல வச்சுருவோமா? அங்கே ப்ளக்லாம் அங்கேயே இருக்குது. பண்ணுறேங்க சார். ஆசிட் மேலே பேட்டரியிலேருந்து பட்டு எப்படி ஆயிடுச்சு? நம்ம உட்டே போயிடுச்சு. அந்த பேட்டரி இவ்வளோ கஷ்டப்பட்டே இருக்கணும். அந்த பேட்டரி கையில் தூக்கிட்ட பாருங்க. 2 பேர் தூக்க முடியல. பேட்டரிக்கு ஈக்குவலான வெயிட் இன்வெர்டர் இருக்கு சார். இந்த இன்வெர்டர்
அதில் இன்வெர்டர் வெயிட் கிடையாது. இது நல்ல வெயிட் சார், இன்வெர்டர் நல்லா இருக்குப்பா. ட்ரான்ஸ்ஃபார்மர் வெயிட். ட்ரான்ஸ்ஃபார்மர் வெயிட் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு மைனஸ் கொடுங்க. சூப்பர் லைட் இது ஆனாயிடுச்சு 13 வோல்ட். இப்போது என்னென்னா நாங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் தெரியும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அவங்க கம்பெனி தான் அவங்களே வருவாங்க. அவங்க ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பண்ணிக்கிறோம். என்ன சாரும் டெக்னீஷியன் நானும் டெக்னீஷியன்லாம் பண்ணிக்கிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு தான் பண்ணணும். 215 13.2 அதான் 215 இன்புட் வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் உள்ளே வந்துருச்சு. ஒரு தடவை செக் பண்ணிப்போமா, லோட் டெஸ்ட் பண்ணிப்போமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே ஆஃப் பண்ணுறீங்களா இல்லை மெயின் அங்கே ஆஃப் பண்ணுவோமா? இங்கே ஆஃப் பண்ணி காமிச்சா எல்லாருக்கும் மெயினை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, முடிஞ்சுது. போடுங்க. ஓகே. குண்டு பல்பு 60 வாட்ஸ் அது. ஆமாம் சார், 60 வாட்ஸ் போடுங்க. அடுத்து ஆன் பண்ணுங்க. இது ஒரு எல்இடி 20 வாட்ஸு. இது வந்து ஆர்டினரி ஃபேன் இது 60 வாட்ஸு 60. இங்கே ஆன் பண்ணுங்க. இந்த ரூம். ஸோ இது ஒரு எல்இடி. ஓகே. ஃபேன் பிஎல்டிசி ஃபேன். பரவாயில்ல, அப்போயே நீங்கள் பிஎல்டிசி வாங்கி போட்டீங்க. டெக்னாலஜி தெரிஞ்சதுனால வாங்கி போட்டீங்க. எனக்கு ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எல்இடி மாற்றிட்டேன். அப்படியா? கம்ப்ளீட்டாக எல்இடி லைட்டிங் தான். ஸோ இப்போ தான் பிஎல்டிசி ஃபேன் ஒன்று நான் மாற்றிட்டு. அதான் நல்லது. இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம், பண்ண முடியாது. ரெண்டாவது இப்போ நல்லா உங்களுக்கு வந்து பேக்கப் நல்லா கிடைக்கும் சார். பேக்கப் நல்லா கிடைக்கும் சார். கிச்சன் காட்டலாமா? கிச்சன் காட்டுங்க சார். ஓகே. கிச்சன் லைட் பண்ணிருக்கு. இது போடு. எக்ஸாஸ்ட் போடுங்க. எக்ஸாஸ்ட் அங்கே இருக்கு. போடுங்க. ஆர்ஓ கனெக்ட் பண்ணுறீங்க. ஆனில் தான் இருக்குது சார். ஆனில் தான் இருக்கா? பிடிங்க அதை பிடிங்க. ஓடுறது செக் பண்ணிக்கலாம். எஸ். எக்ஸாஸ்ட்டும் போட்டு விடுங்க. எக்ஸாஸ்ட் போட்டு விடுங்க. எக்ஸாஸ்ட் கனெக்ஷனில் இல்லை, இதில் கிடையாது, இன்வெர்ட்டரில் கிடையாது. நல்லது தான். ஆனால் இன்வெர்ட்டர் கொடுத்துடலாம் நீங்கள் சார். கொடுத்துடலாம். எனக்கு கிச்சன் முக்கியம் இல்லை. ஸோ இந்த லைட்டிங் மட்டும் கொடுத்துருந்தோம். இல்லை, நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்துருங்க. முன்ன வந்து ஆக்சுவலாக இன்வெர்ட்டர் தனி லைன் பண்ணல. ஓகே. ஸோ அங்கேயே மாற்றிட்டேன். புரியுது. எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கே மாற்றிட்டேன். சரி. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் ஓட் போயிட்டு. ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ் திறந்துருக்கு பாருங்க. ஆஃபில் தான் இருக்குது. வேறு ஃபேஸ் ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் வேணாம் கொடுக்க வேணாம். ஃப்ரிட்ஜெலாம் கொடுக்க வேணாம். ஓகே தான், நார்மல் ஓகே தான். இது மோடம் செக் பண்ணிங்க. மோடம் வந்து யூபிஎஸ்ல தான் இருக்கணும். இருக்கு. இது ஓடுது. சூப்பர் சார். அவ்வளோதான். டிவி ஆன் பண்ணி பார்ப்போமா? டிவி போட்டு ஆஃப் ஆகுது. ஃபஸ்ட்டு இனிஷியல் அப்படி ஆகுதோ? பேட்டரி சார்ஜ் இருக்கா? டிவி போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பீக் எடுத்து ஆஃப் ஆகும். ஓ இல்லை இது போட்டேன். அயன் பாக்ஸ் கனெக்ட் ஆகுது. அயன் பாக்ஸ் போட்டிங்களா? எங்கே இருக்கு அயன் பாக்ஸ்? 2000 வாட்ஸ். என்ன சார் 2000 வாட்ஸ் அது? அதான் ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கு இதோட டிவி. இது போடுங்க. என்னடான்னு பார்க்குறேன். டிவிக்கெலாம் ஆஃப் ஆகாதுன்னு பார்க்குறேன் நான். பொண்ணு எல்லாத்தையும் கேட்டி விட்டுருக்கா. அந்த ஃபேனுக்கு இதோட மொல்ல சுத்துது. 5ல சுத்துது. அது 5ல இருக்கா மொல்ல சுத்துது. ஆனால் பிஎல்டிசி பாருங்க எவ்வளோ வேகமாக சுத்துது பாருங்க. இதான் வித்தியாசம். இது இல்லை. ஐயோ, இது இல்லை. வேற இதோ இங்கே ஒரு கிரைண்டருக்கு இதையும் போட்டு பார்த்துருவோமா? பாருங்க. இது சப்ளை இன்வெர்டர் பிளக் தான். போடுங்க. வரும். இல்லை வரலையா? வரல. இங்கே வரல. சரி. இதுக்கு மட்டும் கொடுத்துருப்பேன். சரி. அங்கே தான் பாருங்க. இதில் வரும். வருது. இங்கே நம்ம செக் பண்ணிப்போமா? கிரைண்டர் ஓடு தான் செக் பண்ணிப்போம். சரி. ஓகே. நல்லா இருக்குல்ல? இடத்துல இருக்கு சார். பக்கா. அப்போ போட்டு பார்ப்போமா சார்? இன்வெர்டரில் தான் இருக்கு இப்போ. இன்வெர்டர் அங்கான போடுங்க. ஓடுது சார். ஓடுது பாருங்க. மாமி இனிமேல் நீங்கள் கரண்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆமாம். மாவு அரைக்கலாம். மாவு அரைக்கலாம். வீட்டை மாட்ட சொல்லிட்டாங்க. சவுண்ட் இல்லாமல் வருது. ஆமாம். சரி. ஓகே. அது காமிச்சா இடம் இன்வெர்டர் தான் இருக்குன்னு ஆஃப் பண்ணுங்க. இன்வெர்டர் தான் இருக்கு. ஆமாம். அது காமிக்கணும்ல. ஏன்னா ப்ளக் மெயின் வந்து ஆஃபில் இருக்குன்னு சொல்லி காட்டணும்ல. அது பாருங்க ஆஃபில் தான் இருக்குது. ஓகே. மேலே காமிச்சா நம்ம வேறு ஃபேன் ஓடுது. அதான் பாருங்க 12.7 வோல்ட்டில் தான் இருக்குது. அதாவது கிரைண்டர் ஓடுது. சார் மிக்ஸி செக் பண்ணிடலாம் சார். மிக்ஸி செக் பண்ணலாம். சும்மா அப்படியே ஒரு வெங்காயம் போட்டு விடுங்க. ரோடு டிசி வாங்க போகிறேன். ஓகே. டிசி வாங்க தான் ஆட்டோமேக் வாங்க. சூப்பராக மிக்ஸி. ஸோ இது வந்து இந்த ப்ளக் வேலை செய்யாதுல்ல? இது போடுங்க. வேலை செய்யலை. ஓகே. இது கல்யாணத்துக்கு கொடுத்த மிக்ஸி அது? 25 வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க. இங்கே சப்ளை வரல சார். சப்ளை இங்கே வருது இல்லை? இது போட்டு பார்ப்போம். ஓகே. இல்லை
இது இயர் ஆனால் இவ்வளோ சவுண்டு. அதான் சரி நான் இப்போ டிசி எல்லாத்தையும் டிசி மாதிரி மிக்சி ஆட் நம்பர்லாம் மாற்றிட்டுனா சூப்பராகிடும். ஸோ இப்போ இதுக்கும் நல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆமாம் சார், சப்போர்ட் மிக்சிக்கு. ஆமாம் சார், சாரி இன்வெர்டர் உண்மைதான். நைட்டு எத்தனை மணி கரண்ட் போச்சு நேற்று? 4 டைம். 4 டைம். ஒவ்வொரு டே ½ hour. half an hour. திருப்பி முன்ன கரண்டே போகாது. ஆமாம். ஸோ எனக்கு தெரியல இன்வெர்டர் பற்றி ரொம்ப. ஸோ இப்போ கரண்ட் போனோடனே அடுத்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த கரண்ட் போயிடுது. அதுதான் பிரச்சனை. ½ hour பேக்கப் அப்படியே 15 minutes அப்படியே ஆயிடுது. இறங்கி டெட் ஆயிடுது. ஸோ திருப்பி பேட்டரி சார்ஜ் அதுக்கு ஒரு 12 hours வேணும் இல்லை. அதுவும் லெட் ஆசிட் சான்ஸ் இல்லை. இது 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 3 to 4 hours சார்ஜ் ஆகிடும் சார் இது. ஓகே. அதனால திருப்பி இப்போ அப்படியே சுத்தமாக போயிடுச்சு. ஆமாம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தூங்கவே. ஸோ மினிமம் ½ hour கட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தா 2 hours ஆகிடுது கரண்ட் கட் பண்ணாவே. ஆமாம். அந்த சார் அந்த பேக்கில் உள்ள இது போட்டுருவோமா? அது போடலாம் சார். போட்டலாம். சேஃப்டி. இது சேஃப்டி சார். இடிச்சா கூட 1 hour போட்டுருங்க சார். கேர்ஃபுல்லாக போடுறோம். இனிமேல் கரண்ட் இல்லை அப்படிங்கிற பேச்சே இல்லை. கரண்ட் இல்லைன்னு இல்லை, கரண்ட் போச்சேன்ற பேச்சு கேட்காது. டிசி கிலோமீட்டர் போட்டு எவ்வளோ டிசி ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகும் செக் பண்ணிப்போம். ஒரு சும்மா ஒரு அசம்ஷனுக்காக தான். ஓகே. ஏசி டிசி கிலோமீட்டர் இப்போ வந்து டிசியில் தான் இருக்குது. டிசியில் இருக்குது. ஓகே. 20 ஆம்ஸ் 21 ஆம்ஸ் சார். 20.8 ஆம்ஸ். நார்மல் தான். ஓகே முரளி சார். ஓகே சார். உடனேலாம் ரிவ்யூ சொல்ல வேணாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 15 நாள் பொறுத்து நான் கேட்குறேன். ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் வரேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு விடுவோம் நம்ம. ஏன்னா ஈஸ்ட்மன் சார். ஓகே. சூப்பர் சார். பார்த்து நல்லா இருந்ததுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக. எனக்காகலாம் சம்மந்திலாம் கிடையாது. காசு கொடுத்தா வாங்கியிருக்கோம். உங்களோட நான் எவ்வளோ வீடியோ பார்க்குறேன். ஸோ ப்ராடக்ட் எவ்வளோ அனலைஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு தெரியும். தேங்க்யூ. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் இருக்கணும். சார். ஏன்னா என் வீட்டில் நான் போடுற மாதிரி தான் என் சம்மந்தி வீடும். ஓகே. எல்லாம் ஒன்று தான். நானும் டெக்னிக்கல் இருக்கிறதுனால தெரியும். சீக்கிரமாக நானும் ஒத்துக்க மாட்டேன். இது தேங்க்யூ சார். பஸ்ஸே ஹோம் எலக்ட்ரானிக்ஸோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வந்துட்டு பாருங்கள். அவங்க மல்டி பிராண்ட் பண்ணுறாங்க. எல்லா மல்டி பிராண்ட் பண்ணுறாங்க. எல்லா இன்வெர்ட்டர் சர்வீஸும் பண்ணுறாங்க. லிஃப்ட் இன்வெர்ட்டர்லேருந்து எல்லா இன்வெர்ட்டரும் இண்டஸ்ட்ரியில் ஹோம் செக்மெண்ட்டு சோலாரு எல்லாமே பண்ணுறாங்க. ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் வந்து கீழே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் மூவ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய குட்டி டீலர்ஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஹோம் எலக்ட்ரானிக்ஸோட டீலர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் கூப்பிட்டாலும் சர்வீஸ் வந்து நிற்பாங்க. அதுக்காக தான் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்கிட்ட வாங்கும்போது இம்மீடியட்டாக நம்மளுக்கு ஸ்டாக்கு பணம் கொடுத்த உடனே இம்மீடியட்டாக கையில் கிடைக்கும். அது விஷயம் இம்மீடியட்டாக மூவ் பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சென்னையிலேருந்து ஸ்டாக் கிடைக்க இல்லைனா கூட உடனே மூவ் பண்ணி கொடுத்து மறுநாள் கொரியர் வந்துடும். நம்பர் கேட்டு இருக்குது. பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் கம்பெனி பின் பண்ணுறேன். செக் பண்ணிங்க. தேங்க்யூ சார். பாய் சார். தேங்க்யூ சார். செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இவங்களுடைய எல்லா இன்வெர்ட்டர்லையுமே மோஸ்ட்லி சோலார் இன்வெர்ட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே லித்தியம் ஆப்ஷனும் சேர்த்தே வச்சுருக்காங்க. ஓ சரி. அதில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இவங்களுடைய சோலார் இன்வெர்ட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிராண்டை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். ஸோ இதோட எந்த பிராண்டை வேணால் நம்ம இணைச்சு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, பின்னாடியே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்கனாமிக் மோடில் எப்போ ரெகுலராக பொறுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் எங்கே தேவைப்படுனா அடிக்கடி கரண்ட் போயிட்டு சீக்கிரமாக வருதுன்னா அப்போ லித்தியம் பேட்டரி சீக்கிரம் சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹை ஆம்ஸ் கொடுத்து அந்த நேரத்தை பூஸ்ட் மோட் கொடுத்து சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சார்? கண்டிப்பாக. இதெல்லாம் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு.